பேசிக்கலி ட்ரினிட்டி தியாலஜிக்கல் காலேஜ் சண்டி. சரியா? இந்த காலேஜ் பற்றி யாருக்கு தெரியும்? ஓகே, உங்களுக்கு தெரியும். ஓகே, தெரியும், ரைட். நிறைய பேருக்கு தெரியும். வெரி குட். இந்த காலேஜ் எப்படி உருவானுச்சுன்னு தெரியுமா? ஓகே, ரைட். எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ரைட், அங்கே படிக்கிறதுனால தெரிஞ்சாகணும். ரைட், ஓகே. சரி, இந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்லி நம் இந்த நாளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கண்டு செல்வோம். அந்த உண்மையான சம்பவம் வந்து இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு ரொம்ப பொருத்தமானது. அது உங்களுக்கு புரியும் நான் சொல்ல. சரி, ஜப்பான் ஆக்கிரமித்த காலத்தில் ஜப்பானீஸ் ஆக்குபேஷன் சிங்கப்பூரில் நிறைய பேருக்கு தெரியுமா எப்போ நடந்துச்சுன்னு? சிங்கப்பூரில் 1960s 61 65 தான் இண்டிபெண்டன்ஸ். 1942 சரியா? அப்போ தான் ஜப்பான் சிங்கப்பூரை ஆக்கிரமித்த ஒரு நாட்கள். அந்த நாட்களில் வந்து ஆக்கிரமித்த பிறகு நிறைய பேரை வந்து சிறைக்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்க. அதில் வந்து பிஓடபிள்யூஸ்ன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்துவர்களை வந்து சிறைக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க. அங்கேருந்து நிறைய மிஷினரி மார்க்கில் வந்து வெளியூர் காமிச்சிட்டாங்க. இங்கே இருக்க முடியாதுன்னு வெளியூர் காமிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான், ஒரு சுமாராக ஒரு 50 பேர் 54 பேர் இருப்பாங்க. சரியா? அவங்க வந்து சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கிற அவர்கள் வந்து சேர்ந்து ஒன்றாக கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க, ஜெபம் பண்ணி துதிக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக மெத்தடிஸ், ஆங்கிலிக்கன், பிரெஸ்பிட்டேரியன் சபைகள் உள்ள சில தலைவர்கள், சில போதகரமாக ரொம்ப இல்லை, கொஞ்சம் பேர் தான், 50 பேர் தான் மொத்தமாக இருப்பாங்க. மற்றவங்களாம் ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ். ஆனால் அந்த தலைவர்களும் ரொம்ப கொஞ்சமாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க சேர்ந்து துதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த துதிச்சு ஜெபம் பண்ணினாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை துதிச்சு ஜெபம் பண்ணிட்டாங்க. அதிக நேரம் ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். இந்தமாரி நம்ம இந்த சூழ்நிலை எப்போ மாறணும்னு நமக்கு தெரியாது. மாறின பிறகு வெளியே வரும்போது நம்ம ஒரு ட்ரைனிங் இடத்த மாதிரி நம்ம உருவாக்கணும். இந்த மாதிரி சபை தலைவர்களும் இல்லை சபை போதகர்களும் நமக்கு பயிற்றுவித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய. ஏன்னா நிறைய பேர் மிஷனரி மான்கள் தேசத்தை விட்டு போயிட்டாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ வேறு வழியில் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு 1945 இந்த ஜப்பனீஸ் ஆக்குபேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. 1948ஆம் ஆண்டு முதலாவதாக இந்த திருத்துவ கல்லூரி தொடங்கப்பட்டது. அப்போ இந்த ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட் மற்றும் பிரெஸ்பிட்டேரியன் சபை சேர்ந்த 3 பேர் வந்து இணைந்து தான் இந்த திருத்துவ கல்லூரியை தொடங்கினாங்க. 1963ஆம் ஆண்டு லூத்தரன் சபைகளும் இணைந்து சேர்ந்து இந்த திருத்துவ கல்வியை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நடந்து போயிட்டு இருக்கு. அதில் நிறைய சபைகளில் அவங்களோட முழு நேரம் ஊழியத்துக்கோ இல்லை சபை தலைவர்களோ இன்னும் கர்த்தரை அறியணும்னு வேதாகமத்தை நல்லா படிக்கிறவங்க அந்த கல்லூரிக்கு போயிட்டு படித்து தேர்ச்சி பெற்று ஊழியத்தை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் ஒட்டி இல்லை, உலகெங்கும் உள்ள அநேக தேசத்துலேருந்து இந்த கல்லூரியிலேருந்து படித்து வந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஸோ இந்த கல்லூரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் அந்த சிக்னிஃபிகன்ஸ். ஆனால் அந்த உண்மையான சம்பவத்துக்கும் இன்றைக்கும் என்ன சம்பந்தம்னா, முக்கியமாக என்ன பண்ணாங்கன்னா அந்த சிறையில் வந்து என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க பண்ண ஜெபம் ஒரு எத்தனையோ வருடங்கள் கழித்து கர்த்தர் வந்து ஒரு பெரிய வெளிப்பாடு மாரி அதை கல்லூரியாக அமைச்சு இன்றைக்கு எத்தனையோ வருடங்களுக்கு எத்தனையோ ஊழியர்களை பயிற்றுவித்து எத்தனையோ சபைகளுக்கு எத்தனையோ மக்களுக்கு சுவிசேஷம் போய் கடந்து சென்று ஆசீர்வதித்திருக்கு. ஆனால் அதோடைய அடித்தளம் எங்கே? ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்த ஜெபம். சரி, அதே போல தான் இன்று நாம் வாசிக்கூடிய சங்கீதம் 62. இந்த 62ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் தாவீது எழுதுகிறார். சரி, இந்த சங்கீதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ் மூலமாக இந்த டிசிப்ளின் பற்றி பேசிட்டு இருக்கோம், ஒழுக்கம். சரியா? இன்றைக்கு வந்து ஜெபத்தோடைய ஒழுக்கம், த டிசிப்ளின் ஆஃப் ப்ரேயர். 2 வாரம் போட்டுட்டாங்க அதுக்குள்ளே. ஓகே, 2 வாரம் என்ன டிசிப்ளின் பற்றி பேசினாங்க?
ஓகே ரைட் போட்டுட்டாங்க ரைட். ஸோ டிசிப்ளின் ஆஃப் கன்ஃபெஷன், டிசிப்ளின் ஆஃப் ப்ரைஸ். சரி, நம்ம அறிக்கையினோம், நம்ம கன்ஃபெஸ் பண்ணணும், நம்ம துதிக்கணும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து இணைந்து தான் ஜெபம் நமக்கு இணைந்து வரும். ஏன்னா ஜெபத்தில் தான் சில நேரம் அறிக்கையிடுறோம், ஜெபம் துதிச்ச பிறகு ஜெபம் பண்ணுறோம். இது ரெண்டும் இணைந்து தான் ஜெபம். ஆனால் ஜெபம் வந்து ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நமக்கோ இல்லை கிறிஸ்துவை பின்பற்ற நமக்கோ அதோட அடித்தளமான ஒரு காரியம். முக்கியமாக நம்ம கிறிஸ்துவ அறிகிற இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அது நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு இறுதிய பிடிப்பு, ஹார்ட் பீட். ஸோ ஹார்ட் பீட் நின்றுட்டுனா நம்ம அதே மாதிரி தான் ஜபமும் நின்றுட்டா முடிச்சிடும். ஸோ ஜபம் வந்து நான் எவ்வளோ முக்கியம்னு சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் நல்லா அறியும், நல்லா அறிஞ்ச ஒரு காரியம். ஆனால் இந்த 2 வாரத்தில் நம்ம பார்த்த காரியங்கள் இன்னும் டீப்பாக போகணுன்னா, ஜபம் வந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கும். சரியா? இன்றைக்கே வந்து இந்த நாளில் அதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இந்த ஜபம் வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு வடிவமைக்கும். ஏன்னா இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது, நீங்கள் இந்த சங்கீதத்தை படிக்கும்போது தான் அதில் இருந்து நல்ல விஷயங்கள் வச்சு புரியுவீங்க. சரியா? எந்த சூழ்நிலையிலும் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறது உங்களுக்கு தெரியாது நினச்சி, இது வந்து இந்த இந்த பகுதியை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். வாசிங்கள் சங்கீதம் 3:4. சாரி, மன்னிக்கவும், சங்கீதம் 62 வசனம் 3-4. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். ஸோ இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் தாவீது என்ன சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதுறார். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, நெருக்கடி வருது, ஆளுங்க வந்து நல்லதாக பேசிட்டு பின்னாடி புறம்பு பேசுகிறாங்க, பின்னாடி முதுகில் குத்துறாங்க, துரோகம், எதிர்ப்பு, வெறுப்பு, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த கஷ்டமான சூழ்நிலையில வந்து இந்த சங்கீதத்தை தான் தாவீது எழுதுகிறார். ஒருவேளை நம்ம இந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? என்னை எடுத்துட்டு வந்துட்டான், அவனுக்கு நான் திருப்பி ஏதாவது பாடம் கற்பிக்கணும், நான் பதில் அடி கொடுக்கணும், திருப்பி அவனை ஏசணும், கோபம் வரும், ஒரு 4 பேர் நான் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை பற்றி சொல்லணும், நிறைய காரியங்கள் நமக்கு மைண்டில் வரலாம். ஆனால் தாவீது வந்து அதுமாரி செய்யவே இல்லை. சரியா? முக்கியமாக இது 3வது 4வது வசனத்தில் தான் அது கத்திரட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் 1வது வசனத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு? என் ஆத்மா தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. சார் அது வந்து 1வது கர்த்தருடைய பிரசனத்தில் தான் அவர் உட்கார்றாரு. அவர் வந்து எந்த ஒரு கோபமோ சஞ்சலிப்போ கஷ்டமோ வெறுப்போ படாமல் அவர் போகிறாரு. ஒருவேளை நமக்கு அந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நான் சொன்னேன், நம்ம வந்து மேபி கோவம் வரலாம், வெறுப்பு வரலாம், கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். சரியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எத்தனை பேர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க? இல்லை, கொஞ்சம் பேர் தானா? நிறைய பேர் இருப்போமே, இல்லையா? யார் பண்ணலையா? யாருமே பண்ணலையா? ஆன்லைனில் எத்தனை பேர் வாங்க? லசாடா ஷாப்பிங் யாரும் வாங்கினது இல்லையா? ஆன்லைனில் வேறு எங்கேயும் வாங்கினது இல்லையா? ஓகே, யார் பண்ணலை? சரி, யார் பண்ணலை? உண்மையிலே பண்ணலையா? ஆஃபீஸ்லேயே? ஓகே, சரி, ஓகே, அண்ணே பண்ணதில்லை, ரைட். சரி, நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஒரு வவுச்சர். இல்லை, அது ஓகே, அது நிறைய லாங் டர்ம் கஸ்டமர் கிடைக்கலாம், ரைட். ஆனால் ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஒரு ட்ராக்கிங் நம்பர் மாரி, ஒரு ஐடி நம்பர் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர்கிட்ட போய் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து, சரி நான் நல்லவனாக இருக்கேன், நான் வந்து வெறுக்கலை, யாரும் எதிர்க்கலைன்னு நான் கர்த்தர்கிட்ட போயிட்டு என்னோடய கஷ்டத்தை சொல்கிறேன். ஸோ நம்ம கஷ்டத்தை சொல்லணும் போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணலாம். ஒரு ட்ராக்கிங் நம்ம கேட்டுட்டு டெய்லி கர்த்தர்கிட்ட போயிட்டு, இல்லை அடுத்த ஸ்லைட், ஆமாம், எனி அப்டேட் லாட், ஏதாவது ஒரு அப்டேட் தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போயிட்டு, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை சொன்னேன், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், ஏதாவது ஒரு அப்டேட் தாங்க.
சரி, அதுவும் 2வது நாளும் ஒண்ணு நடக்கல. ஒரு 2 நாள் கழிச்சு, ஆண்டவரே நான் கேட்டேன், என்ன நடக்குது? வாட் இஸ் த அப்டேட்? எனி அப்டேட் லார்ட் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருப்போம். இது நம்முடைய மனுஷனுடைய உண்மையான தன்மை. சரியா? அநேக நேரம் நம்ம ஒரு பிளானை வச்சுக்கிட்டு கர்த்தர்ட்ட நமக்கு நம்மளுடைய பிளானை சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி எனக்கு செஞ்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் ஜெபத்துடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அதுதான் இங்க தாவீது தெளிவாக சொல்கிறார். வாசிங்கள் வசனம் 1. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஆமென். தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. கஷ்ட காலத்துல அவர் வந்து கர்த்தர்ட்ட எந்த ஒரு விண்ணப்பமும் பண்ணல. எனக்கு இது செய்யுங்க, எனக்கு இது பண்ணுங்கன்னா அவர் ஒண்ணுமே சொல்லல. அவர் கர்த்தருடைய பிரச்சனைல போயிட்டு எதை தேடி போறாரு? என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அமைதியா கர்த்தருடைய பிரச்சனத்துக்கு போறாரு. சரியா? தொடர்ந்து 5வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஸோ 1வது வசனத்திலையும் சொல்றாரு. தொடர்ந்து எந்த வசனத்தை சொல்றாரு? 5வது வசனத்தை சொல்றாரு. That's my first point. Restlessness to rest. அமைதியின்மையிலிருந்து அமைதி. சரியா? அமைதியை தேடி, நிம்மதியை தேடி அவர் கர்த்தருடைய பிரச்சனத்துக்கு போறாரு. சரி, கர்த்தருடைய பிரச்சனைக்கு போகும்போது அதான் சொல்றேன், அவர் நல்லா அந்த முதல் 5 வசனத்தை நல்லா படிச்சிங்கன்னா அதில் ஒரு ஆர்டர் இருக்கும். நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டர். சரியா? முதல் 2 வசனத்துல வந்து அவர் சொல்றாரு, அவர் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். 2வது வசனம். 3, 4வது வசனத்துல தான் அவருடைய பிரச்சனையை என்னன்னு சொல்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு நடக்குது ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு எதிராக செய்றாங்க. தொடர்ந்து 5வது வசனத்துல என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. சரியா? நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்லும் போது நமக்கே கொஞ்சம் சூடு கிளம்பிடும் போல இருக்கு, கோபம் ஆயிடும். இதான் பண்ணணும், ரைட்? ஆனால் அவர் தேவனுடைய பிரச்சனத்தில் அமைதியாக உட்கார்ந்துருந்தார். எத்தனை பேருக்கு அந்த தேவனுடைய பிரச்சனத்தில் அமைதியாக உட்கார்ந்துருக்க அனுபவம் இருக்கு? சரியா? தெரியும், நம்மளோட ரொம்ப பிஸியான வேர்ல்டில் இருக்கோம். அதனால தான் அந்த ஸ்லைட் முதல் காமிச்சேன். ரொம்ப பிஸியான வேர்ல்டு. நம்ம சீக்கிரம் எல்லாமே ஆர்டர் பண்ணணும், சீக்கிரம் எல்லாமே செய்யணும், சீக்கிரம் நமக்கு ஒரு அப்டேட் வேணும், சீக்கிரம் நமக்கு ஒரு இது வேணும். சில நேரம் ப்ரே பண்ணுறதுக்குள்ளே நமக்கு நேரம் இருக்காது, ரைட்? நமக்கு வந்து சில நேரம் சரி, ஓகே இன்னைக்கு கஷ்டம், நான் வந்து வேலைக்கு போகிற வழியில் ப்ரே பண்ணிக்கிறேன், லஞ்ச் டைமில் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வரும். ஐயோ ப்ரே பண்ண முடியாது, சரி ஒரு 2 நிமிஷம். அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கும், மெசேஜ் வரும், கால் வரும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு நம்முடைய ஜபம் வந்து அமைதியாக இருக்கா? அமைதியாக கர்த்தருடைய பிரசனத்தில் நம்ம உட்காந்துருக்கோமா? உட்கார்ந்து கர்த்தருடைய பிரசனத்தில் உட்காரும் போது அமைதியோட நம்முடைய ஆத்மா இருக்கா? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எத்தனை நாள் கர்த்தருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து ஒரு அமைதியோட நம்ம கடந்து போயிருக்கோம்? ஒரு மேபி ஒரு சிறிது நேரம் தான் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்துக்கு அந்த நேரத்தை முடிக்க பிறகு உங்களுக்கு மனதுக்கு அமைதி இருக்கா? மனதுக்கு நிம்மதி இருக்கா? பிரச்சனை இருக்கும். இந்த பைபிளில் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதருக்கும் பர்ஃபெக்டான மனிதன் யாரும் இல்லை. ஆஃப்கோர்ஸ் இயேசு ஆண்டவர் தான் பர்ஃபெக்ட். பட் மற்றவங்க யாரும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏடன் வச்சுக்கோங்க, ஏவாள் வச்சுக்கோங்க, யோபு வச்சுக்கோங்க, எலியா வச்சுக்கோங்க, இல்லை அப்போஸ்தலர் பவுல் கூட வச்சுக்கோங்க. யாரும் பர்ஃபெக்டான மனுஷன் இல்லை. எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதுக்கும் நமக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு 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 கட்டம் இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், கடினமான இருக்கலாம், போராட்டம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அது மத்தியில் தேவன் நமக்கு அமைதியை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சரி, இதை நல்லா புரியணும்னா ஒரு சில வசனங்களை நான் சொல்கிறேன். நம்ம படித்து பார்த்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம். உன் கதவை பூட்டி நீ
அந்த ஜெபம் பண்ணு. எத்தனை பேருக்கு அந்த ஜெபத்தின் அனுபவம் இருக்கு? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு? ஒருவேளை இருந்திருக்கலாம், தொடர்ச்சியா நமக்கு இருக்கலாம். சில நேரம் விட்டுருவோம், அப்படியே நமக்கு ஒரு பழக்கமாயிடும். தொடர்ச்சியா நம் தேவனை அந்த சந்திக்கும் போது உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும். சரியா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15-16 வசனம். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இது இயேசுவை பத்தி சொல்ற ஒரு காரியம். ரொம்ப ஒரு பிஸியான ஒரு காலகட்டத்தில், ரொம்ப பிஸியான சூழ்நிலையில எல்லாரும் அவர் தேடி வந்திருக்க ஒரு காலகட்டத்தில் அவர் எங்க போனாரு? வந்தாருக்கு போய் தனியா போய் ஜெபம் பண்ண போனாரு. அந்த பிஸியான ஒரு காலகட்டத்திலே கூட அவர் கொஞ்சம் டைம் எடுத்து போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். நம்மளும் அதே காரணத்தை நம்ம சொல்லலாம், we are very busy, எங்களால் முடியல. ஆனால் இந்த சிறிது நேரம் எடுத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்கிறேன். பிலிப்பியர் என்கிற நிருபம் 4வது அதிகாரம் வசனங்கள் 6-7. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதின ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இடத்துல போங்க, அவருடைய சமாதானத்தை தேடி போங்க. அவர் எவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. நன்றாக தெரிந்த ஒரு வசனம் எல்லாருக்கும் இருக்கு, வருத்தப்பட்டு பாலும் சமைக்கிறவர்களே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதை தான் தாவீது தேடி போனார், இளைப்பாறுதல். அவருக்கு அந்த இளைப்பாறுதல் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும், ஏன்னா அவர் தேடி போனார். ஸோ அதேமாரி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த இளைப்பாறுதல் இருக்கா? தினமும் இந்த இளைப்பாறுதல் இருக்கா? இல்லை இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை கொடுப்பார். அவரை தேடி போங்க, அவரை நாடி போங்க, அந்த அமைதியை கர்த்தர் கொடுப்பார். My second point, refuge to reliance. வாசிங்கள் வசனம் 2, வசனம் 6. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். 2வது வசனத்துல அது சொல்றாரு, 6வது வசனத்துல திரும்பி அதை வலியுறுத்தி சொல்றாரு. அவர் தொடங்கும் போதே இதை சொல்லிட்டு அவருடைய பிரச்சனையை சொல்லிட்டு மறுபடியும் கத்தெடுத்த அவரே என் கண்மலையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமுமானவர். ரிமெம்பர் 3 காரியங்கள் சொல்றாரு. இஸ் மை ரெஃப்யூஜ், மை ஃபார்ட்ரஸ் அண்ட் மை ராக். 3 காரியத்தை தெளிவாக சொல்றாரு. சரியா? இதை சொல்லும் போது அவர் அசைக்கப்படுவது. ஏன்னா அவருடைய நம்பிக்கை எங்க இருக்கு? ஆண்டவர் மேல இருக்கு. அருமையா பண்ணோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சரி, அருமையான ஒரு பாட்டு. எனக்கு ஒன் ஆஃப் மை என்னைய மனசில் தொட்ட ஒரு பாடல்கள் தான். ஒன் ஆஃப் மை சாங்ஸ் லைக் எனக்கு பிடிச்ச ஒரு பாடல். ஆனால் அது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் வரும்போது நம்ம எத்தனை பேர் அதேமாரி ஒரு சிந்தையில் இருப்போம். கர்த்தரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். இந்த தாவீது ஒரு நல்ல ஒரு இந்த பகுதியை பார்க்கும்போது அவர் செஞ்ச ஒரு காரியம் ரொம்ப ஒரு நல்ல சிறப்பான ஒரு காரியம். ஆக்சுவலி நம்முடைய வாழ்க்கைக்கு அதை அப்ளை பண்ணணும். நம்ம கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எல்லாரும் பார்க்க முடியலன்னு இந்த சூழ்நிலை எங்கே போயிடும்? ஓடி ஒளிஞ்சிருவோம். எங்கேயாச்சும் மறைவிடுமா ஒளிஞ்சிடும். தாவீதுக்கு எங்கே மறைவிடும்? கர்த்தருடைய பிரசனம். ஸோ அவருக்கு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலை நான் எங்கே போனோம்? ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போனோம். ஸோ ஆண்டவருடைய பிரசனத்துக்கு மட்டும் போகாமல் அந்த
அவரே கண்மலைன்னு அதோண்டி நிறுத்தினாம அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வது தான் நம்முடைய ஜெபமாக இருக்கும். நம்முடைய ஜெபம் வந்து கர்த்தருடைய இடத்துக்கு தேடி போகிற இடமா இருக்கும். ஆனால் அந்த ஜெபத்துக்கு பிறகு அது நமக்கு நம்பிக்கை ஊட்டும் ஒரு காரியமாக இருக்கும். நம்பிக்கை ஊட்டும்னா வாழ்க்கையை எதிர்கொள்ள சவால் மிக்க ஒரு வாழ்க்கையாக நமக்கு மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஆனால் வாசிங்க நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமென். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். சரி, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். ஸோ அதான் சொல்றேன், நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஓடுறோம், கர்த்தரை தேடி ஓடுறோம். ஆனால் அது தேடி ஓடுறது மட்டுமல்லாமல் அவர் மேலே நம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும். 8வது வசனத்தை வாசிங்க. ஆமாம். ஜனங்களே, இக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஸோ அவர் சமூகத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும்? இருதயத்தை ஊற்றி அறியணும். உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய இயக்கங்களையும் இருதயத்தையும் விருப்பங்களையும் அறிகிற தேவன் அவர். சரியா? ஸோ உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அவர் தெரியும். ஆனால் அவர் என்ன காத்திருக்கிறார்? நம்ம அவர்கிட்ட போய் இருதயத்தை திறந்து சொல்லி இருக்கணும்னு அவர் காத்திருக்கிறார். நம்மளுடைய இருதயத்தை அவர்கிட்ட திறக்கணுமா? ஒருவேளை சில காரியங்கள் வந்து அந்தரங்கமாக நம்ம செய்யலாம், ஆனால் அது அவருக்கும் தெரியும். சில காரியங்கள் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை பற்றி முழுமையாக அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன அடுத்து பண்ண போறீங்க, அதுக்கு அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது சின்ன ஒரு விஷயம்தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கிட்ட போயிடணும், அப்படி நிற்கணும். சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பணும். சரியா? அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய முழு காரியமாக இருக்குது. சரி, தொடர்ந்து 9வது வசனம் 10வது வசனத்தை வாசி. கீழ்மக்கள் மாயையும் மெய்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதிருங்கள். ஆமென். ஐஸ்வர்யம் அதிகமானால் இதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். போன வாரம் எத்தனை பேர் வந்து பிரதர் சேமோட லஞ்ச் சர்வீஸோட செமன் கேட்டீங்க? ஓகே, என்ன டைட்டில் சொன்னார்? ரேடியோ கிரீட். அவர் கண்டிப்பாக தெரியும். ரைட், ரேடியோ கிரீட். அதில் என்ன பழத்தை சொன்னார்? ஒரு ஊமையை ஒரு பேரபிளில் சொன்னார். என்ன பேரபிள்? ஐஸ்வர்யவானோட பேரபிள். அந்த பேரபிள் நல்லா படிச்சிங்கன்னா அதே காரியத்தை தான் இங்கேயும் விளக்குது. உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ரைட். ஆனால் அது மேல் உங்கள் இருதயத்தை வைக்காதீர்கள். இதெல்லாம் இருக்க வேணாம்னு நான் சொல்லலை. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் வச்சுக்கோங்க. உலகத்தில் உங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்காரா, நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்துருக்காரா, நல்ல ஒரு காரை கொடுத்துருக்காரா, வச்சுக்கோங்க, ரைட். ஆனால் உங்கள் இருதயத்தை அதை மேல் வைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குமா தெரியாது. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது, பூமி என்றும் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போகும்போது, இது எதையும் நான் எடுத்து போகிறதில்லை, எதையும் நான் எடுத்து போக மாட்டேன், எதையும் என்னால் எடுத்து போக முடியாது, இங்கே தான் இருக்குது. ஆனால் உங்கள் இருதயத்தை அதை மேல் வைக்காதீங்க. அதுதான் இந்த 9வது 10வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. 11, 12 வசனத்தில் வந்து நமக்கு 2 காரியத்தையும் சொல்கிறது. வாசிங்க. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்திக்கு தக்கதாக பலனளிப்பீர். அவனுடைய செய்திக்கு தக்கதாக பலனளிப்பீர். வல்லமை அவருடையது. உலகத்தை சிருஷ்டித்த தேவன், எல்லாவற்றையும் அவருக்கே சொந்தம், வல்லமையுள்ள தேவன் அவர். சரியா? ஸோ இந்த பொருள், பொன்னாசை, இதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், இந்த பொருள்லாம் வந்து இந்த உலகத்தை வாழ் வரைக்கும் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க. ஆனால் எந்த ஆசையும் அந்த மேலே வச்சுக்காதீங்க.
இது எனக்கு வேணும், இது கண்டிப்பாக நான் வச்சுக்கணும். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக, அது ஒரு பிடிவு ஹோல்டாக நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்னைக்கு இருந்தால் ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான். ரைட். ஒரு ஒரு சின்ன ஒரு பைபிள் பர்சன் ஒரு காரியத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். யோபுடைய வாழ்க்கையை பற்றி யாருக்கு தெரியும்? யோபு. ரைட். யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியாது? ஜோப் பற்றி யாருக்கு தெரியாது? ஸோ எல்லாரும் தெரியுமா? வெரி குட், இன்னும் ஈஸியாக இருக்கு. சரி, யோபுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் இழந்தார். சரியா? அவர் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இருந்தார். ஆனா அவர் எதை இழக்கல? ஜீவனை இழக்கல, ரைட்டு. ஆனா அவர் எது இழக்கல தெரியுமா? அவர் விசுவாசத்தை இழக்கல. அவர் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை இழக்கல. இது வரைக்கும் கர்த்தர் மேல் வச்ச விசுவாசத்தை வச்சிருந்தார். ரைட். அதே போலதான். ஸோ ஒரு இவ்வாறு நான் படித்தேன். Job lost everything that gave him security. சரியா? இன்னைக்கு மேபி நம்மளுடைய வேலையோ மற்ற காரியங்களோ நமக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கலாம். ஜோப் எல்லாவற்றையும் இழந்தாரு. ஆனால் கர்த்தர் மேல் வச்சிருக்க செக்யூரிட்டியை அவர் இழக்கவே இல்லை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நான் இழக்க மாட்டேன். ஆஃப்கோர்ஸ் இதை வாயினால் சொல்கிறது ஈஸி, நடைமுறையில் அது உங்களுக்கு நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த டைம்லையும் அந்த நேரத்துலையும் நம்மளால் அதை சொல்ல முடியுமா? கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கேன். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் அவரை நம்பி நான் சாடுவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் இருதயத்தை திறந்து வைத்து கொண்டு அவர் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன். இதுக்கு நம்ம சொல்ல முடியுமா? அதை சிந்திச்சு பாருங்க. சரி, ஒரு சின்ன கதையை சொல்லி அதுக்கப்புறம் இந்த செமனை முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு பைலட் இருந்தாங்க. சரியா? இந்த ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து இந்த ஒரு சிறுமி வந்து புக்கு படிச்சுட்டு பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 38,000 feet நல்ல மேகத்தில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ், ஒரு 10 hours ஃப்ளைட். ஸோ பாதி தூரம் கடந்து போயிட்டாங்க. நல்ல ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு டர்புலன்ஸ்னால் ஒரு மழை, ஒரு ஒரு கிளவுட் ஆஃப் ஏர் வந்துச்சு. பிளேனே ஆட ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நடுக்கும். எல்லாரும் பயந்துட்டாங்க. ஐயோ, என்ன நடக்க போகுது? திடீர்னு பிளேன் மேலே போகுது, கீழே இறங்குது. வச்சிருந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு, ரைட், எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஆன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சிறுமி ஒருத்தவங்க வந்து தனியாக புக்கு படிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அந்த நடுக்கம் வந்து இருந்துச்சு பிளேனில். எல்லாருக்கும் பயம், திகழ். ஐயோ, என்ன நடக்க போகுது? ஒருவேளை இன்னைக்கு தான் என்னோட கடைசி நாளா, நான் மறிச்சிடுவேனா? ஒரு பயம் இருந்துச்சு. எப்படியோ அந்த பிளேன் வந்து சேர வேண்டிய ஏர்போர்ட்டுக்கு கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டாங்க. லேண்ட் பண்ண பிறகு அந்த பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க இந்த பொண்ணை பார்த்துட்டு, நடக்கும்போது இந்த பொண்ணை பார்த்தாங்க. இந்த பொண்ணை பார்த்துட்டு கேட்டாங்க, எங்களுக்குலாம் ரொம்ப நேரம் பயமாக இருந்துச்சு, நீங்கள் எப்படி அந்த அழுக்கையில் உட்காந்துட்டு புக்கு படிச்சுட்டு இருந்தீங்க? எப்படி நீங்கள் இதை படிச்சிருந்தீங்க? எனக்கு புரியல. அப்போ தான் அந்த சிறுமி வந்து அவங்கள பார்த்து சொன்னாங்க, தெரியும், பார்த்தேன், ஆனால் இந்த பிளேனோட பைலட் வந்து எங்கள் அப்பா. ரைட்? ஸோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையோட பைலட் கர்த்தராக இருக்காரா? எந்த ஒரு நடுக்கமான சூழ்நிலையிலும் அவரை நம்பி நாம் சார்ந்து இருக்க முடியுமா? கர்த்தரை உங்கள் வாழ்க்கைக்கு பைலட்டாக இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பயப்பட மாட்டேன். சரி, என் கன்க்ளூஷனாக இந்த 62ஆம் சங்கீதம் ஒரு நல்ல ஒரு ஜெபமான ஒரு சங்கீதம். தாவீது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டார். சரியா? நம்ம வந்து வாயினால் அடக்கிற டிசிப்ளின் ஆஃப் கன்ஃபெஷன் பார்த்தோம். வாயினால் அடக்கிடும் போது அது நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுது. துதிக்கும் போது நம்முடைய இருதயத்தை மகிழ்விக்கிறது. ஆனால் ஜெபம் தான் நம்முடைய இருதயத்தை தொடர்ந்து உருவாக்கும், கர்த்தரிடத்துல நெருங்கி நம்மை கொண்டு சேரும். இந்த நாளில் உங்களுக்கு என்ன கவலையோ வேதனையோ கஷ்டமோ நஷ்டமோ என்ன சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து போயிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் உட்காருங்க, நிரந்தரம் உட்காருங்க, ஜெபத்தில் தரித்திருங்க.
அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. தெய்வீக சமாதானம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தர் இந்த வாழ்க்கையை நமக்கு வெற்றிகரமாக வாழ நமக்கு உதவி செய்வாங்க. நான் ஒரு வசனத்தை சொல்லி நான் வச்சு முடிக்க விரும்புகிறேன். நமக்கு அநேக தெரிந்த ஒரு வசனம். இது வந்து உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த லெந்து காலகட்டத்தில் கர்த்தர் வந்து சிலுவையில் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உலகத்தை ஜெயித்தார். அதே கர்த்தரை இயேசுவை நம்ம நேசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். அவர் பெற்ற அந்த ஜெயம் நம்முடைய வாழ்க்கையிலும் பெறும். அதை நம்புங்கள், விசுவாசிங்கள், ஜெபத்தில் தரித்திருந்து போங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.